ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு தெரிஞ்சு எந்த அம்மாவும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததா நான் கேள்விப்பட்டதே கிடையாது. விஷயத்த சொல்கிறேன், நீங்களும் அப்படிதான் கேள்விப்பட்டிருந்தா சொல்லுங்க. வனிதா அக்கா பேசின விஷயங்கள் தான். வனிதா விஜயகுமார் எது பேசினாலும் பயங்கரமாக வந்துட்டு சர்ச்சை ஆகிடும். அந்த விதத்தில் தற்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க நடித்து வெளிவர இருக்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு அப்போ வந்துட்டு அவங்களுடைய மகள் ஜோவிகா வந்திருந்தாங்க. தாவணியில் தான் வந்திருந்தாங்க, ரொம்ப அழகாக தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் சில பேர் வந்துட்டு அவங்களோட இடுப்பை ஃபோக்கஸ் பண்ணி அதை சமூக வலைதளத்தை ரொம்ப வைரலாக்கினாங்க. இது சம்மந்தமாக வனிதா வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக நிறைய இன்டர்வியூ கொடுத்து வந்துட்டு இருக்காங்க வனிதா. அந்த இன்டர்வியூவில் பேசும்பொழுது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி குஷி படத்தில் ஜோதிகாவுடைய இடுப்பை பார்த்து எல்லாமே ரசிச்சாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ என்னுடைய பொண்ணுடைய இடுப்பை பார்த்து அதை வந்துட்டு வைரலாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா என்ன தப்பு, ஃபோக்கஸ் பண்ணா என்ன தப்பு, அவள் அழகா இருக்கா அதனால ஃபோக்கஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட இடுப்பு பயங்கரமா ஃபோக்கஸ் ஆகி ரொம்ப ரீச் ஆயிருக்கு. இது நல்ல விஷயம் தானே, நாங்கள் ஒன்றும் அசிங்கமான விஷயத்துக்கு ஒன்றும் ரீச் ஆகலையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நான் மட்டும் இல்லை, அந்த அவங்க பேசின அந்த வீடியோ கீழே, அந்த இன்டர்வியூ கீழே போய் பார்த்தீங்கன்னா, நல்ல அம்மாங்க நீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது எந்த மாடுலேஷனா இருக்கும், நல்ல அம்மாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குமா, இல்லைன்னா உண்மையிலே வந்துட்டு ரொம்ப நல்ல அம்மாங்க நீங்க அப்படின்ற மாதிரி இருக்குமான்றது எனக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க. எது எப்படியோ எனக்கு இதுல ரொம்ப கான்ட்ரடிக்ட் இருக்கு. அதாவது சில பேர் வேணும்னே அவங்களுடைய மகளை இடுப்போடைய புகைப்படத்தை ஃபோக்கஸ் பண்ணி சமூக வலைதளத்தில் பரப்பி வந்துகிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் அவங்களுக்கு நல்ல விஷயமா அமைதுன்றது எனக்கு சுத்தமாக புரியல. உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.